எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். அதிகாலை பிரபஞ்சத்தோட மையம், அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தியானத்துக்குள்ள, இந்த கடவுள் செயலுக்குள்ள, இந்த சித்தர்கள் செயலுக்குள்ள ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செயலாக்கமாக எதுவாக இருக்க வேண்டும், எந்த செயலாக மாற வேண்டும் அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க தேடுதல்கள், ஒரு கற்பித்தல், நம்ம ஒரு செயலை நோக்கி பயணித்தல், இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இறை செயலுக்குள்ள என்ன ஒரே ஒரு செயலாக்கமாக இருக்கும்னா, போதனைகளாகவே எதையும் கேட்டுக்கொண்டே நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. போதனைகளாக கேட்பது, நாம் மனதிலிருந்து ஒரு பிரார்த்தனையை வைப்பது, இதுக்குள்ள இறைவனையோ இந்த இறை செயலையோ எதையுமே நம்மளால் உணர முடியாது. சாதாரண கல்வியை கூட நம்ம எப்படி பண்ணுறோம்னா, உணர்ந்து அதை படிக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இறைவன் என்பது கற்பித்தல் அல்ல, உணரக்கூடிய செயல். அதை என்னைக்கு அந்த உணர்கின்ற பாக்கியத்தை நம்ம பெறுகிறோமோ, அதை உள்சார்ந்து அதை உணர்ந்து ஒரு வேலை செய்யணும். ஒரு பெரிய பணி அதுதான். நிறைய பேருக்கு இறைவனுடைய தோற்றத்தில் காட்சி கிடைத்திருக்கிறது. நான் இறைவனை எப்படி பார்த்துருக்கிறேன், மற்ற யோகிகள் இறைவனை எப்படி பார்த்துருக்காங்க, யோகிகளை எப்படி பார்த்துருக்காங்கன்னா, இங்கே ஒருவர் நிற்கிறாரு, அங்கே ஒரு எதிரில் ஒருத்தர் நிற்கிறாரு, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பரஸ்பரம் சந்திப்பு இருக்கும்ல, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நம்ம பார்த்தது அந்த உள் சார்ந்து நம்ம உடலுக்குள்ளே வந்துடுவாங்க. உடலுக்குள்ளேயே உள்ளே இருந்து ஒரு சந்திப்பு நிகழும், ஒரு செயலாக்கம் நிகழும், ஒரு மாற்றம் நிகழும். இது ஒவ்வொருத்தருடைய அந்த நிலையையும் அந்த அனுபவத்தை பொறுத்தே இந்த செயலாக்கம் நடக்கப்படுகிறது, இந்த செயல் மாறப்படுகிறது. இந்த அனுபவத்தை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய மைதானத்துக்குள்ளே நடுவில் பல பேர் உட்கார்ந்துருக்க ஒரு மைதானத்துக்குள்ளே ஒரு ஃபுட்பால் பிளேயர், பல பிளேயர்ஸுங்க அந்த ஃபுட்பாலை உதச்சிக்கிட்டே போவாங்க. யார் கையில் அந்த ஃபுட்பால் இருக்கோ அந்த வலையில் போய் விழுந்தோன்னா அது அவர்கள் ஒரு சாதனையாளனாவோ ஒரு வெற்றியாளனாவோ தேடி கொடுக்குது. அது யார் கையில் யார் காலில் இருந்தாலும் அந்த ஃபுட்பால் அந்த வலைக்குள்ளே போய் விழுகிற அந்த தருணம் ஒட்டுமொத்தமான அந்த சுற்றி இருக்கிற அத்தனை மக்களையும் ஒரு பெரிய பரவசத்துக்குள்ளே ஆழ்த்தது. ஆனால் ஒரு அனுபவம் பெற்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மைதானமாக சுற்றி இருக்கிற மக்களாகவா, இல்லை அந்த உள்ளே இருக்கிற மைதானத்துக்குள்ளே அந்த விளையாடுகின்ற அந்த பாலை உதைத்து கொண்டு போய்கின்ற அவர்களாகவா, இல்லை வலையாகவா, எதாகவா இருக்கணும், இல்லை அந்த வலைக்குள்ளே உள்ளே பால் விழுகாமல் தடுக்கிறான ஒருவன் அவனாக இருக்கணும். ஆனால் இது எல்லாமே மக்களாக இருப்பார்கள். ஒரு அனுபவம் பெற்றவன் என்பவன் அந்த பாலாக இருப்பான். யார் வேணாலும் அந்த பாலை எடுத்து கொண்டு போய் அந்த வலைக்குள்ளே காலால் உதைத்து போட்டுடலாம். ஆனால் வெற்றி, தோல்வி, சந்தோஷம் எல்லாத்துக்கும் உண்டு. அந்த பாலுக்கு ஒன்றும் கிடையாது. அது கடைசி வரை தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு வெற்றினாலும் பெரிய கொண்டாட்டம் கிடையாது, தோல்வினாலும் அதுக்கு கொண்டாட்டம் கிடையாது. அதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஏதும் மற்ற நிலையில் இருக்குது. அப்படித்தான் ஒரு செயலாக்கத்துக்குள்ள ஒரு அனுபவம் பெற்றவன் இருக்கிறான். ஒரு அனுபவம் பெற்றவனுடைய செயல் இது இருக்கிறது. ஒரு அனுபவம் பெற்றவனை நீங்கள் போய் வணங்குவதை தாண்டி, அவன் சம்பந்தமாக படிப்பதை தாண்டி அவனை உணர வேண்டும். எப்பொழுது நீங்கள் அவனை உணரத் தொடங்குகிறீர்களோ அந்த அனுபவம் பெற்றவனை, அப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்கிறது என்று பொருள். அந்த உணர்வு தான் ஒரு பசுமையாக உங்களை வேற தருணத்துக்கு மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அந்த மற்ற எல்லா செயலும் மனித செயலாக கொண்டே இருந்து கொண்டிருக்கும். அந்த உணர்தல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதனால தான் இறைவனை பார்ப்பது, உணர்வது இரண்டு தருணங்களாக பிரிக்கிறாங்க. ஒரு பேட்டர்னில் பல்வேறுபட்ட அனுபவம் பெற்றவர்கள் பார்க்கிறார்கள்.
பல்வேறுபட்டவர்கள் உணர்ந்து தான் சமாதி நிலையில் தியானத்தில் இருந்து எழுந்து வர்றாங்க. அப்போ அந்த உணர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய செயலாக இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் குரு இப்படி அப்படி இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறாருங்கிறத தாண்டி எல்லாம் நீங்கள் என்று அதை உணர கற்றுக்கொள்கிறீங்களோ, அதை உணர்றீங்களோ, அன்று நீங்களே மாற்றம் அடைகிறீங்க அப்படின்னு அதோடைய பொருள். அதனால தான் அந்த உணர்தல் என்பது இந்த உலகத்திலே மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வு தருணம்தான் மிகப்பெரிய ஒரு செயலாக்கமாக செயல் வடிவமாக மாறும். இந்த உணர்தலை ஒரு மனிதன் கற்றுக்கொண்டானா, இந்த உணர்தலை ஒரு மனிதன் பின்பற்றிட்டானா, ஒரு மனிதன் உணரத் தொடங்கிட்டானா, அவன் எல்லா செயலுக்குள்ளேயும் உணரத் தொடங்கி விடுவான். அவனுக்கு ஒரு அனுபவம் வந்துவிடும். அந்த அனுபவத்தால் அவன் செயலுக்குள் அவனுக்குள் இருக்கின்ற பெரும் மாற்றத்தை அவனால் உணர முடியும். அவனுக்குள்ள ஒரு பெரும் செயலாக்கத்தை அவன் செய்துவிட முடியும். எவ்வளவு பெரிய போதனைகளும் எவ்வளவு பெரிய செயலாக்கங்களும் நம் செய்தாலும் உணராத பட்சத்தில் அது நமக்குள்ளே ஒரு செயலாகவே இருக்கும். அது ஒரு மனம் போல ஒரு செயலாக இருக்கும். அது நமக்கு ஒரு வேலை போல வேலையை கொடுக்கும். இங்கே போகணும், இங்கே செய்யணும், வரணும் அப்படின்னு. ஆனால் அந்த உணர்தல் அப்படிங்கிறது அது ரொம்ப ஆழமாக நம்மளை எடுத்து கொண்டு போகும். ஒரு மனிதனை ஆழமாக சிந்திக்க வைப்பதற்கும், ஆழமாக எடுத்துக்கொள்வதற்கும், ஆழமாக கொண்டு செல்வதற்கும் மிகப்பெரிய செயல் எதுன்னா அந்த உணர்தல் அப்படிங்கிறது தான். அந்த உணர்தல் நல்லது கெட்டதை அனைத்தையும் காட்டி கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. 1000 செயலாக்கங்கள் உரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒருவன் ஒருத்தரை உணரத் தொடங்கிவிட்டான் என்றால் மற்ற உரைகளிலெல்லாம் என்ன இருக்கிறது, மற்ற குருமார்கள்லாம் யாருங்கிறத அவன் கண்டுபிடிச்சுடுவான். அந்த உணர்தல் இல்லாதனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறவர்களால் ஒரு செயலை ஒன்ற முடியவில்லை, ஒன்றி போக முடியலை. அவங்களால உள்ள ஊடுருவி வர முடியலை, எல்லாரோடையும் எல்லா செயலுக்குள்ளேயும் வர முடியலை. இப்போ அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு செயலாக கருதப்படுகிறது. அதோடைய செயல்தான் ஒரு பெரிய வடிவமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்த உணர்தல் தான் என்னுடைய வாழ்க்கையோடைய போக்கையே மாற்றியது அப்படி என்று கருதுகிறேன். எனக்கும் சித்தர்களுக்கும், எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும், எனக்கும் கடவுளுக்கும் இப்படி 3 ஸ்டேட்மெண்ட்டாக பிரித்தா கூட எல்லாம் ஒன்று தான். ஆனால் 3ஆக பிரித்து நான் உணர்ந்தேன். சித்தர்களுடைய பாதை, சித்தர்களுடைய செயல் அப்படிங்கிறதும், பிரபஞ்சத்துடைய பாதை இந்த செயல் என்ன என்பதையும், கடவுளுடைய செயல் என்று. பிரபஞ்சம் என்பது ஆற்றலாக, இந்த அணுக்களாக ஒரு செயலாக இருக்கிறது. கடவுள் என்பது ஒரு பெரிய ஏக்கமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். சித்தர்கள் என்பது நம் போன்ற மனித தோற்றத்தில் பெரும் செயலாக்கத்தில் இருப்பதாக உணர்ந்தேன். அப்புறம் எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து வரப்படுகின்ற வெவ்வேறு செயலாக்கத்துக்குள் இருக்கின்ற தன்மைகள் என்பதை 3ஐயும் சேர்த்து ஒன்றாக சேர்த்து உணர்ந்தேன். இது 3ம் தனி அல்ல, ஒன்றுதான். உணர்வதில் சிக்கல் ஏற்பட்டாலோ, அந்த உணர்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலோ, உணர்வதற்குள் உள்ளே போகாமல் வெளியே நின்று விட்டாலோ தனித்தனியாக பிரிந்து நமக்கு காட்சி தருகிறது. இங்கு நம் நிறைய விஷயங்களை உள் சார்ந்து போக முடியாததுக்கு நாமோ நம்மளுடைய குழந்தைகளோ மனைவிகளோ உணர்வது இல்லை. உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு தெய்வீக செயலாக்கத்தை உருவாக்க முடியும். உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லாம், மனம் இருக்கும், உடல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த உணர்ந்து ஒரு வேலை செய்யணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி உணர்ந்து விட்டால் ஒரு குடும்பத்தில் கூட 1000 துன்பங்கள் துயரங்கள் வந்தால் கூட அந்த உணர்ந்து இருக்கிறவங்க அதுக்குள்ளே ரொம்ப லயத்து இருப்பாங்கன்னு பேர். அதற்குள்ளேயே இருப்பார்கள் அப்படி என்று பொருள் அது. அதனால தான் ஒரு யோகி கிட்ட இருக்கிற மிகப்பெரிய செயல் எது என்று கேட்டால், அவன் உணர்ந்து இருப்பதனால தான் அவன் இந்த பிரபஞ்சத்தை விட்டு அகலாமல் அப்படியே இருக்கிறான் என்று பொருள். அந்த செயலை விட்டு அகழ்வதே இல்லை, அகன்று போவதே இல்லை. நம்ம இந்த செயலாக்கத்தை விட்டு அகண்டு போகாமல் அதுவாகவே இருப்பதற்கு காரணம் உணர்ந்ததினால். அங்கு நம் இறைவனை எப்படி என்றால் முழுதாக உணர்ந்ததினால் ஒரு இடத்தில் இறைவனும் நாமளும் ஒன்றாக கலந்தோம் என்பதுதான் நிஜமாக இருக்கின்ற செயல்.
அந்த உணர்வது என்ன என்று கேட்டால் உருவம் இல்லாத அணுவாக இருக்கக்கூடிய சூட்சமத்தில் வரக்கூடிய அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய அந்த காற்றுகளை அந்த செயலை உணரும் போது உள்ளே ஒரு பெரும் பரிமாற்றத்துக்குள்ள பெரும் மாற்றங்களை அது சந்திக்க வைக்கிறது. அப்பொழுது ஒரு செயலாக்கம் இருக்கிறது. பல்வேறுபட்ட யோகிகளை இறை சக்தி கொண்ட பேராற்றல்களை சந்திப்பு நிகழ்ந்தப்பட்ட போது கூட வெளி சந்திப்பு இல்லாமல் உள் சந்திப்பில் அந்த சந்திப்பு நடக்கின்ற செயல் வெறும் உணர்வுக்குரியமாக அந்த உணர்வுகளே உள்ளே பரிமாறிக்கொள்கிற அந்த பெரிய வேலைகளை உணர்ந்து அந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது 2 சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும். இது வெறும் உடலாக கூடாக இந்த உடல் அந்த செயலாக்கத்தை கவனித்து கொண்டு உணர்ந்து காத்திருக்கும், ஒத்துழைச்சிட்டு இருக்கும். உள்ளே இருக்கிற வேலைகளுக்கு எந்த இடையூறும் கொடுத்துடக்கூடாது, எந்த செயலும் இந்த சந்திப்பை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பெரும் செயல் இருக்கும். அதனால தான் அந்த இறை ஆற்றலை என்பதை எல்லோராலும் உணர முடியாமல் தத்தளிக்கிறார்கள். கடலில் எப்படி ஒரு மிதப்பது அப்படி என்று சொன்னால், கடல் அலையடிப்பது வெளியிலே கரையில் அலையடிக்கும். நடுக்கடலில் போனால் அந்த ஒரு சேக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி அலை இருக்காது, அது ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த உணர்தல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடுதலையும் தாண்டி ஆடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு பேர் அமைதி கிட்டும், ஒரு பேர் அமைதி உள்ள இருக்கும். அதுக்குள்ளே தான் மிகப்பெரிய அந்த உணர்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருளாக நாம் காண்கிறோம். இந்த உலகத்தில் அந்த உணர்தல்களை சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை எப்பொழுது அந்த உணர்வு செயல்களுக்குள் போகிறார்களோ அப்பொழுது அவர்கள் பெரும் மாற்றத்தையும் மனித செயலிலிருந்து பெரிய மாற்றத்தை அவர்கள் சந்திக்க நேரிடும். அங்கு அவர்களுக்கு குழப்பமோ வேறு எந்த சிந்தனைகளோ வருவதற்கான வாய்ப்புகளை இழக்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு குருவை யாரையா இருந்தாலும் ஒரு இறைவனையோ உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள நாம் என்ன பண்ணணும், அந்த உணர்றதுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கணும். அதுதான் பெரிய பயிற்சி. ஒரு குருவை உணர்றது, ஒரு கடவுளை உணர்றது தான் பெரிய பயிற்சி. அதை உணர்ந்துட்டோம்னா அது அகலாது நம்மளை விட்டு. அது என்ன பண்ணும், நம்மளை விட்டு அகலாமல் அது நம்மளை பாதுகாத்து கொள்ளும். ஒரு கட்டத்தில் அதுவும் நாமளும் ஒன்றாக ஆகி நாமளே கடவுள் தன்மைக்கு மாறுறோங்கிறதுக்கு இதுதான் பொருள். அப்போ அந்த உணர்வுதலில் குழப்பம் ஏற்படுகிறது. அவங்க தியானத்தை கற்றுக்கிறாங்க, தியானத்துக்கு போகிறாங்க, நம்மக்கிட்ட வர்றாங்க, ஒரு செயல் செய்கிறாங்க. உணராமல் அவர்கள் மேலோட்டமாக அந்த பக்கம் ஒரு செயலை ஒரு பயிற்சியாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. இங்கு ஒரு பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும். ஒரு குருவோடையோ ஒரு செயலோடையோ ஒரு இறைவனுடையோ ஒரு இடத்தோடையோ அங்கே உணர்ந்து அந்த இடம் என்ன, அந்த தன்மை என்ன, அந்த செயல் என்னன்னு ஊடுருவி போய் ஒரு செயலாக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய பேரு ரகசியமாக பேரு அதிசயமாக இருப்பதாக நாம் கருதுகிறோம். இந்த உணர்வது எப்படி அந்த செயலாக்கம் நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை கவனித்தல் அப்படின்ற பொருள். அதுக்கு ஒருத்தரை ஊடுருவி கவனிக்கிறதுன்னு பேர். அந்த ஊடுருவி கவனிக்க தொடங்க 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 ஒருவனுக்கு உள் சார்ந்து போவார்கள். அப்பொழுது அவர்கள் உணர்வதற்கான வாய்ப்பை பெறுவாங்கன்னு அர்த்தம். நான் இந்த இறையை ஊடுருவி தேடினேன். ஊராக சுற்றுவது அலைவதை தாண்டி ஊடுருவது, ஒரு எவ்வளோ டீப்பாக உள்ளே போக முடியுமோ அவ்வளோ டீப்பாக அதை ஊடுருவி போய் அதை கவனித்தல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை கவனிக்கிறது, நிறுத்துறது. எல்லா செயல்களும் உள்ளே வெளியிலே நடமாடி கொண்டிருந்தாலும் உள்ளே ஒரு செயல் இருந்தாலும் அதை நிறுத்தி கவனிக்கிறது இருக்குல்ல, அதை கவனிக்க கவனிக்க ஒரு நாள் அந்த கவனித்து கொண்டிருந்த செயல் நமக்குள்ளே பரிபூர்ணமாக இறங்குவது போல் ஒரு செயலாக்கத்தை உணர்ந்தோம். அப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், அதுவும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. இந்த கவனித்தல்னால இந்த கவனித்து 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 ஒரு இடத்துல என்னன்னுச்சுன்னா அதோடைய தன்மை நமக்குள்ள அதிகமாக, அதோடைய சாரம், அதோடைய சாறு நமக்குள்ளே சார்ந்துருச்சு. அப்போ அது என்ன ஆகிவிட்டது என்றால், அதை உணர்ந்ததுனால அதை விட்டு நம்மளால் அகலவே முடியவில்லை. அப்போ அதோடைய பணியில் அது சம்பந்தமான இடங்களுக்கு போவது, அது சம்பந்தமான தேடுதல்களையே தொடங்கினுச்சு.
ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது சம்பந்தமான பணிகளை செய்து கொண்டே இருந்தபோது எவ்வளோ சலிப்பு வந்தாலும் அது சம்பந்தமான வேலை தான் செய்கிறோம். ஏன்னா உணர்ந்திருக்கிறோம். அதனால அது சம்பந்தமான வேலையாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சுன்னா அதுவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. எப்படி அது நிகழ்ந்தது அப்படின்னா, அந்த உணர்ந்ததோட வெளிப்பாடு தேடுதல், திருப்பியும் அதை டீப்பாக அதை உணர்றதுக்கான வாய்ப்புகளை எடுத்துகிட்டு போய் 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 பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் இன்னும் டீப்பாக போகும்போது அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக நம் மாறி மனிதன் என்ற ஒரு தோற்றம், மனிதன் என்ற ஒரு செயல் விடுபடுதங்க. அந்த உணர்தல் அப்படி இருக்கும்போது ஒரு சுவாசமாக, ஒரு பிரபஞ்சமாக, ஒரு பேர் செயலாக அதுவாகவே அது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பை வரும்போது ஒரு மனிதனுக்கு முழு செயலாக்கம் கிட்டுகிறது, முழு அனுபவம் கிட்டுகிறது. அப்போ அவன் அதுவாகவே மாறி அப்படியே அமர்ந்துட்டான். தேடி சென்ற இடங்கள் எல்லாம் தாண்டி இப்போ அவனை தேடி வருவதற்கான ஒரு இடமே, அவனை தேடி வருவதற்கான இந்த பிரபஞ்சமே அவனை தேடி அவனும் இதுவும் ஒரு செயலாக்கம் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒருத்தன் பெறுகிறான் என்று அர்த்தம். இதுக்குத்தான் தியானத்துக்குள்ளே ஊடுருவி அந்த செயலாக்கத்தை 5 நிமிடம் செய்தாலும் 10 நிமிடம் செய்தாலும் அதை கவனித்தலோடு அதை கொடுத்தவர்களோடும் இந்த தியானத்தையும் ஒன்றாக அதை உணர்ந்து செய்ய வேண்டும். அதை உள்ள அந்த உணர்வுகள், அந்த உணர்ந்து ஒரு பணி செஞ்சால் அது என்ன ஆகும்? அவர்களுடைய அந்த தியானமும் சரி, அந்த குருவும் சரி, 2 பேர்த்தோட பாதிப்பும் உள்ளே இறங்கும். அப்போ நமக்குட்ட இருக்கின்ற பழமையான பல்வேறுபட்ட பிறப்புகளில் இருக்கின்ற செயலாக்கமும் சரி, இந்த பிறப்பு பழக்க வழக்கங்களில் கற்றிருக்க செயலாக்கலாம் சரி, வெளியே இது அகல செய்துவிட்டு அதோட செயலாக்கம் உள்ளே இறங்க தொடங்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த தியானத்தில் எப்படி மேன்மடைகிறான், இந்த தியானத்துக்குள்ளே எப்படி ஒரு மனிதன் மாற்றம் அடைகிறானா, அந்த உணர்தல் அவன் ஒவ்வொரு நாளும் உள்ளே போக போக அவனுக்குள்ளே இருக்கின்ற பழைய பொருட்கள் அனைத்தும் அங்கிருந்து விடுபட தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது விடுபடுது. அந்த விடுபடும் போது இதோடைய செயலாக்கம் உள்ளே அந்த ஊடுருவ போகும்போது அங்கே பழைய செயலாக்கங்கள் பணி மறைகிறது. அப்பொழுது அவனுக்கு என்ன ஆகிறது என்றால் ஒரு பெரும் செயலாக்கங்களே அங்கே நிகழ தொடங்குகிறது என்றது தான் பொருள். அதனால தான் எப்பொழுதுமே பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தது, இறைவனை மேல்நோக்கமாக வணங்குவதோ, இறைவனை பாடுவதோ, இறைவனை நினைத்து அழுவதோ, இறைவனை தேடுவதில்லையோ அது வேறு செயலாக்கம். உணர்ந்தால் இறைவன் இருந்த இடத்திலும் காற்றி கொடுக்கலாம், நடந்த இடத்திலும் காற்றி கொடுக்கலாம், நீ போகிற இடத்திலும் காற்றி கொடுக்கலாம். அங்கு உணர்வால் மட்டுமே அதை பெற முடியும். உணராத எந்த மனிதனாலும் இறைவனை பெற முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. அதுக்குத்தான் அவ்வளவு பெரிய செயல்களை இதை வைத்திருக்கிறார்கள். அந்த எல்லா சாதாரண வழக்கு மொழியில் கூட சொல்வார்கள், உணர்வுபூர்வமாக ஒரு வேலை செய்யுங்க, அப்போ தான் அதுக்குள்ள ஒரு சோல் இருக்கும், ஒரு உயிர் இருக்கும். நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த வேலையை செஞ்சேங்க, அதுதாங்க இந்த ரிசல்ட்டு. இந்த பரீட்சை எழுதும்போது, நான் விளையாட்டில் செய்யும்போது, நான் ஒரு இதுக்கு போகும்போது, என்னோடய திருமணம் கூட நான் ஆத்மார்த்தமாக பண்ணேன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் உணர்தலுக்கான முதல் செயல். அந்த ஆத்மார்த்தமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை விட்டுருவாங்க, அதை தொடர மாட்டாங்க. நான்லாம் சிறு வயதில் அப்படி இருந்தேங்க. அந்த வெறி, அந்த செயல், அந்த வேலை அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலம்பாங்க. அந்த உணர்தலை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அந்த உணர்தல் தான் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்கி கொடுக்கும். இதுதான் உண்மையான செயல் பொருளே. அதுதான் குரு போதனைகள் நடத்துவார், உட்கார்ந்துருப்பார், சத்சங்கம் பேசுவார், உங்களை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார், எல்லாம் இருக்கும். அப்படியே அந்த குருவை கவனித்து அவரை உணர்றது இருக்குல்ல, அவருடைய வார்த்தை, அவருடைய செயல், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அந்த உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தில் அப்படியே அவரையும் இந்த காற்றை கவனித்து அவரையும் கவனித்து அப்படியே உணர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவார், அந்த குருவே உள்ளே இறங்குவார். ஒரு செயல் அங்கு ஒரு மனிதனுக்கு கிட்டும்.
அப்போ அந்த மனிதன் ஒரு பெரிய செயலாக்கத்துக்குள் மாற்றத்துக்குள் போகிறான் என்று பொருள். இங்கே நிறைய செயலாக்கத்துக்குள் ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பதில்லை, நல்ல குருமார்கள் இல்லை. அதனால் அவர்கள் அந்த உணர்வு தன்மைக்குள் உணர்வு செயலுக்குள் போக முடியவில்லை. அவர்களால் அந்த செயலுக்குள்ளே அவர்கள் உள்ளே வந்து அடப்பட முடியவில்லை. ஒரு விதமாக மனித செயலுக்குள் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் வேறு போக்கிலே இருக்கிறார்கள். அதனால தான் என்கிடம் வருபவர்களோட சொல்வது, நீங்கள் என்னைக்கு ஒரு செயல் உணர்ந்து இது சரி, நான் உணர்ந்திருக்கேன் இது சரின்னு உங்களுக்கு அது உள்ளிருந்து ஒரு செயலை தொடங்குறீங்களோ அதுதான் கரெக்டாக இருக்கும். வேறு யார் என்ன பிரெயின் வாஷ் யார் என்ன சொன்னாலும் அங்கே ஒன்றும் அதுக்கெல்லாம் வேலை இல்லை, அதெல்லாம் நிற்காது, அதெல்லாம் தேவைப்படக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தும். நீங்கள் என்னை உணராத பட்சத்தில் என்னோடு நீங்கள் பயணிக்கிறது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஒன்றும் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு ரயிலில் பயணிக்கிறேன், அங்கே ஒருத்தன் சம்சா விற்கிறான், அவனுக்கும் எனக்கு என்ன? அவன் என்னை உணராதவன். நான் ஒரு சம்சா வாங்கினா சந்தோஷப்படுவான், இல்லைன்னா நீ வாங்கலைன்னா இன்னொருத்தன் வாங்குவான்னு போய்கிட்டே இருப்பான். அதே போல தான் நீங்களும் நானும் இந்த சத்சங்கத்தில் நீங்கள் நானும் சந்திப்போம், இந்த ஜங்ஷனில் நீங்கள் நானும் சந்திப்போம். நீங்கள் என்னை உணராத பட்சத்தில் நான் உங்களை விட்டு அகண்டு போய்கொண்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அகண்டு கொண்டு வேற ஒருத்தரை தேடி கொண்டு போய்விடுவீங்க. அப்போ அங்கே என்ன நிகழ்கிறது? ஒரு குருவை சந்தித்து விட்டோம், ஒரு சத்சங்கத்தில் சந்தித்து விட்டோம், அவர் அனுபவம் பெற்றவர், அவரோடு ஏன் நம்மளால் ஒரு பெரிய விஷயத்தை பெரிய கிளர்ச்சி நமக்கு ஏன் ஏற்படலை? நமக்கு ஏன் ஒரு அனுபவம் ஏற்படலை? ஏன் அவர்கிட்டருந்து நமக்கு ஒரு புரிதல் ஏற்படலை? ஒருவேளை நமக்கும் அவருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டோம், ஏன் அவரோடு தொடர்பு வைத்து கொள்ள முடியல? ஏன் அவரோடு பயணிக்க முடியலை? இடையில் இருக்கிற இந்த செயல்லாம், சுற்றி இருக்கிற செயல்லாம் தடையாக இருக்கிறது. அவரோடையே நெருக்கமாக போக முடியலன்னா அதை உணர்ந்துட்டா அப்போ என்ன ஆகுன்னா, சுற்றி இருக்கிற எதெல்லாம் தவறாக இருக்கின்ற செயலோ அதெல்லாம் விடுபடும். அங்கே ஒரே ஒரு நிஜம் மட்டும்தான் காட்டி கொடுக்கப்படும். இந்த பிரபஞ்சத்தில் நான் பார்த்த அதிசயம், உணர 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 உள்ள போக போக எல்லாம் அகண்டு அகண்டு ஒன்று ஒன்றாக போய்கொண்டே இருக்கிறது. இறை, சித்தர்கள், தோற்றம், உருவம், செயல், இது எல்லாம் அகண்டு போய் போக போக அகண்டு உள்ளே போக 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 வெற்றிடமாக காட்சியளிக்கிறது. அங்கு ஒன்றும் இல்லாத ஒரு பெரும் செயலாகவே போய்கிறது. அப்போ அதுதான் ஒரு யோகி அகண்டு உள்ளே போய் உணர்ந்து போய் நிற்பதனால் என்ன ஆகிவிட்டான்? அந்த வெற்றிடமாகவே அவனே மாறி அங்கு மனம் இல்லாத நிலைக்கு அவன் மாறி நிற்கிறான் என்று பொருள். நீங்கள் எப்பொழுதும் அதை தான் நிறைய பேரால் கடைபிடிக்க முடியவில்லை. பல்வேறுபட்ட காணொளிகள், பல்வேறுபட்ட செயலாக்கங்கள், இந்த குருவிடம் இருந்து தியானம் கற்றுக்கொண்டோம், அந்த குருவிடம் இருந்து தியானம் கற்றுக்கொண்டோம், இவர் நமக்கு இதை போதித்தார், அவர் நமக்கு அதை போதித்தார், இப்படி சுழற்சியில் சுற்றுறோம், நமக்கு ஒரு மாற்றம் இருக்குங்கிறோம். அந்த உணர்வுகளை என்று உங்களுக்கு கிட்டுகிறதோ, என்று உங்களுக்கு உணர நீங்கள் தன்மையை பெறுகிறீர்களோ, அன்றுதான் உங்களுக்கு நிஜம் என்பது என்ன என்று அது உங்களுக்கு காட்டும். அதுவரை உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தியானம் வந்துவிடும், ஒரு செயல் வந்துவிடும், ஒரு உடலில் மாற்றம் வந்துவிடும். கூடுதலாக நீங்களே சில சக்கரங்கள் உங்களுக்கு இயங்குவதாக நீங்களே கற்பனை செய்து கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்களாகவே ஒரு செயலாக்கத்தை, ஒரு செயலை நம் ஒரு அனுபவத்தில் இருப்பதாகவே நீங்களே கருதுவதற்கான வாய்ப்புகள் நிகழும். அப்பொழுதெல்லாம் நீங்கள் உணர கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிஜம் எது, கற்பனை எது? நமக்குள் ஒரு கனவு வருகிறது, நமக்குள் ஒரு காட்சி வருகிறது, நம்மளை கிராஸ் பண்ணி 3 குருக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த குருவை நான் தேர்ந்தெடுப்பது? 1586 பேர் கடவுளாக என் கண் முன்னாலேயே தோன்றினார்கள். அப்பொழுது அந்த உணரும் திறன் இருந்ததனால் அந்த 1000 சொச்சம் பேர்களையும் கடந்து போய், அங்கும் கடந்து போய், அங்கும் கடந்து போய், அங்கும் கடந்து போய் போய்கொண்டே இருக்கிறேன். அந்த உணரும் திறனை நான் பெறாமல் இருந்திருந்தால் வெறும்
நான் வேற திறனுக்குள் அந்த உணர்வும் திறனை கொஞ்சம் உணர்ந்து திருப்பியும் வெளியே போய் உள்ளே வெளியே நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தால் இந்த 1000 சொச்சம் பேரோடே நான் என் வாழ்க்கையை முடக்கி போட்டிருப்பேன். ஒரு சென்டிமெண்ட் சொல்லி இவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தவர், இவர் தான் எனக்கு டீ கொடுத்தவர், இவர் தான் எனக்கு சம்சா கொடுத்தவர், இவர் தான் முதல் சக்கரத்தை எனக்கு விளக்கேற்றி வச்சவர், இவர் தான் 3வது சக்கரத்தில் சூடங்கொளுத்தி வச்சவர், இவர் தான் நான் இப்படியே படுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த நரம்பு அப்படியே சுருட்டி மேலே ஏற்றி விட்டவர். இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு அங்கேயே சுற்றி கொண்டிருப்போம். இதெல்லாம் செயல் அல்ல. இதெல்லாம் ஒரு மனிதன் ஒரு முன்னேற்றி போக முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாறிவிடும். இதெல்லாம் ஒரு மனிதனாக இருந்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு உங்களால் தீர்மானிக்கவே முடியாது. நான் சவாலாக சொல்கிறேன், நீங்கள் எந்த மனிதனையும் நல்லவராக கெட்டவராக தீர்மானிக்க முடியாது. நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கிற கணவனோ மனைவி கூட ஒரு நிர்பந்தத்தால் நீங்கள் வாழ்கிறீர்களே ஒழிய அவங்க நல்லவங்கன்னு நீங்கள் தயவு செய்து கூறிவிட முடியாது. ஒரு நிர்பந்தம், ஒரு சூழல், வேறு வழி இல்லை. வேறு ஒரு சூழல் இல்லாத பட்சத்தில் வாழ்கிறோம். ஒரு வேலை நிர்பந்தம், அது ஒரு 6 மாதத்துக்கு நல்ல வேலையாக இருக்கிறது. கூட இருக்கிறவங்கெல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் தொந்தரவு வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து போக முடியாத ஒரு சூழல். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட். அப்போ நிர்பந்தத்தால் அங்கு பயணிக்கிறோம். எனக்கு கமிட்மெண்ட்டு, காரு டியூ இருக்குது, வீடு இருக்குது, அது பிரச்சனை இருக்குது, இது பிரச்சனை இருக்குது, அப்படின்னா பல்வேறுபட்ட நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி வைத்து விட்டீர்கள். அப்போ ஒரு சராசரி மனிதனாக இந்த உலகத்தில் எதையும் கண்டறிந்து விட முடியாது. எத்தனை கீதையோடைய உபதேசத்தையும், எத்தனை குரானுடைய உபதேசத்தையும், எத்தனை பைபிளுடைய உபதேசத்தையும் எடுத்து முன்னுரை வைத்தாலும், எத்தனை குருமார்கள் உங்கள் முன்னாலும் உரை நிகழ்த்தினாலும், நீங்கள் மனித செயலாக இருக்கும்போது இவருடைய செயல் என்ன என்று உங்களால் அறிய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நீங்கள் வேலைகளையோ உங்களோட அன்றாடும் பணிகள்லையோ இவரை சந்தித்ததுக்கப்புறம் நிகழ்ந்துருச்சு, என் வாழ்க்கையில் மாற்றமாக இருக்குது, நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன், உடம்பு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் இதெல்லாம் மனித செயல். உணர்தல் என்பது என்ன என்று கேட்டால் நிஜத்தை ஒருவன் தெரிந்து கொள்கிறான் என்று பொருள். அங்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செய்ய வேண்டும்? பல நாள் போராடி உணர்ந்து நிஜத்தை எது என்று தெரிவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். ஒரு வாட்டி ஒருவன் உணர்ந்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கையில் எத்தனை பேர் சுற்றி கற்பனை கதாபாத்திரங்களாக வந்தாலும் எளிதாக கடந்து போய்விடுவான். அவனுக்கு கடப்பதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உணரும் திறனை ஒருவன் இழந்து விட்டான் என்றால் அவன் வாழ்க்கை முழுக்க கற்பனை கதாபாத்திரங்களோடு 6 மாதம் உறவு, 6 மாதத்துக்கு அப்புறம் பிரிவு, இப்படி சண்டை சச்சரவுகள், ஓட்டம் முடியாற்றம். எனக்கு சிங்க் ஆகலைங்க, இவர் நான் சிங்காக இருக்காரு, இவர் எனக்கு ஒன்றும் பெருசாக ஈர்க்கலைங்க, அதை செய்யலைங்க இதை செய்யலைங்கன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சப்பக்கட்டை சொல்லிக்கொண்டு எனக்கு கமிட்மெண்ட் இருக்குங்க, அவர் சும்மா இருக்கிறாருங்க, அவர் டெய்லியும் போய் சத்சங்கம் போவார், குருவை பார்ப்பார், எனக்கு 1500 வேலை இருக்குங்கன்ட்டு நீங்கள் ஓடுவீங்க. இதெல்லாம் என்ன செயல் என்றால் உணராத பட்சத்துக்குள் இந்த உலகத்தையும் சரி இந்த உலகத்தை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் சரி நம்மளால் எது நிஜம் எது செயல் என்பதை உணர முடியாது. நீங்கள் உணரும் அந்த தருணத்தை என்னைக்கு அந்த உணரும் அந்த உண்மையான தன்மையை என்று உணர்கிறீர்களோ அன்றுதான் நீங்களே நிஜமாக கற்பனையான உங்களுக்கே தெரியும். முதல்ல நீங்கள் நிஜமான ஆளா இல்லை நீங்களே ஒரு கற்பனையான ஆளானா? மனிதனாக இருக்கும்போது நீங்களே ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். பல்வேறுபட்ட செயலாக்கத்தை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மட்டும் நினைத்து வைத்து பாருங்கள். சிறு வயதிலிருந்து நீங்கள் நிறைய பேர்த்தை நல்ல தன்மையில் நல்ல ஆள் நல்ல செயல் அப்படின்னு நீங்கள்லாம் நிறைய பேர்த்த யூகிச்சு வச்சுருப்பீங்க. அப்புறமா நீங்களே சொல்லியிருப்பீங்க இவங்கெல்லாம் சரியாக இல்லை, நம்ம ஏதோ ஒன்று அன்றைக்கி சொல்லியிருக்கோம், அன்னைக்கு உள்ள அறிவில் அப்படி சொல்லிட்டோமா இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கே தோணும். நீங்கள் எந்த பொருளோடு எந்த செயலாடோ இருந்தாலும் கொஞ்ச நாள் அந்த பொருளோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அப்போ தெரிஞ்சிடும் இது நம்ம வெளியிலிருந்து பார்த்துட்டோங்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவர் சரியில்லை அப்படின்னு. இப்படித்தான் இங்கு நிகழப்படுகிறது. அதனால்தான் எப்பொழுதும் சொல்கிறேன் அந்த உணர வேண்டும். அதுக்காக தான் இறை என்பதை சும்மா பேசுறது, இறை என்பது
காட்சி கொடுக்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு பெரிய யோகிகள் கண்டறிந்த ரகசியம் இது. உணர்ந்தால் இங்கு எல்லாம் சுகம், எல்லாம் மாற்றம். ஒரு மனிதனுக்கு சுதந்திரம் என்பது அதுதான். அப்படி இல்லைன்னா நீ அகப்பட்டு கொள்வாய், நீ சிறைப்பட்டு கொள்வாய். உனக்கு விடுதலை வாங்கி தருவதற்கான வாய்ப்பு இல்லை. உனக்கான செயல் இங்குக்குள்ளேயே நீ சுற்றி கொண்டே அலைய வேண்டுதான். நீ ரொம்ப பசுமையான, ரொம்ப இயற்கையாக, ரொம்ப செழுமையாக, ரொம்ப சிறகடித்து பறக்கின்ற ஒரு பறவை போல நீயே கருதி கொள்வாய், நீயே நினைத்து கொள்வாய், நீயே எல்லாம் செய்வாய். ஆனால் அப்படி இல்லை என்பது காலம் போக போக உருள 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 காலங்கள் உனக்கு ஒரு டயத்தில் உனக்கான செயல் தானாக உன்னுடைய எண்ணம் உன்னை பலவீனப்படுத்தி விடும். அப்பொழுது நீ என்ன செய்து விடுவார்? வெறுப்பாகி விடுவாய். எல்லாம் போலி, எல்லாம் தவறு, நான் இங்கு போனேன், அங்கு ஒன்றும் இல்லை. முதல் சக்கரம் குரு என்று இருந்தது, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. இன்னொரு குருவிடம் போனேன், அவர் ஏதோ ஒரு செயல் செஞ்சார், அங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ணிடுவ? உணராத நாள் கடைசியில் எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சும்மா, எல்லாமே ஒரு மாயையில் சர்க்கஸ் மாதிரி ஆடுறாங்க. அப்போ நானே நிஜமாக போய் சிவனை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் போய் அங்கேயும் உணராதனால அங்கே சிவனும் இல்லைங்க, கடவுளும் இல்லைங்க, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்து போய் எங்கேயாவது உட்காந்துருவேன். இல்லைனா சும்மானாச்சும் நம்ம போய் இந்த கோயில் குளத்தில் போய் சாமியை விட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருப்போம், அதையும் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம். கோவிலில் இருக்கிற அத்தனை பேராலையும் அந்த உணர்வு தன்மை இல்லாதனால தான் விடுபட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு இறைவனுக்கும் பெரும் இடைவெளி, கிட்ட கூட இறைவனை டச் பண்ண முடியாததுக்கு காரணம் தான். என்னைக்காவது உணர்ந்துருந்தாங்கன்னா அவங்க வேண்டுதலையே வைக்க மாட்டாங்க. எவன் ஒருவன் வேண்டுதலை வைக்கிறானோ அவன் இறைவனுக்கும் அவனுக்கும் இடைவெளி இருக்குன்னு அர்த்தம். எவன் ஒருவன் வேண்டாமல் இருக்கானோ அவன் உணர தொடங்குறான்னு அர்த்தம். இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா உணர்ந்தவனுக்கு எப்படி வேண்டுதல் வரும்? உணர்ந்தவன் அவன் என்ன பண்ணுவான்? பரிமாறிக்கொள்வதற்கு அங்கே எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பாக போயிடும். அங்கே உணர தொடங்கிட்டானா இறைவன் எங்கன இருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இறைவன் இங்கே தான் இருக்கிறார், நம்மளை பார்த்துக்குவார், எதுவும் வேண்டாம், அவர் நம்மளை பார்க்குறார், நம்ம அவரை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எதுவும் வேண்டுதல்கள் அங்கே எதுவும் செயல் இல்லை. ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான், நாம் எங்கே இருக்கிறோம், நாமும் அவனும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோங்கிறது ஒரு செயல் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு நம்பிக்கை பிறந்துடுது. அங்கே ஒரு எல்லா செயல் இருக்குது. நம்ம அவரோட தான் இருக்கிறோம், எதுக்கு போய் எதை போய் கேட்டுக்கிட்டு, எதுக்கு போய் வேண்டிக்கிட்டு, அவர் தான் இருக்கிறார்ல, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டுருவோம். அதுதான் உணர்தல். அந்த செயல் நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேரால் முடியலை. அதுதான் ஃபெயிலியர். அதை தான் கற்றுக்க மாட்டுறாங்க. அதை விட்டுட்டு தான் இவங்க வேற ஒரு வடிவத்துக்குள்ளே யோசிக்கிறாங்க, வேறு வடிவத்துக்குள்ளே பேசுகிறாங்க. இதை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் புத்தகத்துக்கான அத்தனை பணிகளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகம் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே ஒரு பெரிய விடியலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பணியை இருக்கும். நாமளும் நிச்சயமாக நிறைய நாடுகளுக்குள்ள பிரயாணித்து ஒரு பெரிய செயலாக்கத்தை செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு செயலும் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்துடைய செயலாக்கத்துக்குள்ள எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஒரு செயலாக்கம் செய்ய வேண்டிய காலமும் நேரமும் வந்திருக்கிறது. அதிதீவிரமாக நம்மளுடைய பிரயாணம் வெளிநாடுகளை நோக்கி இருக்கும். அதுக்குள்ள ஒரு பெரிய செயல்களையும் காலத்தால் உங்களுக்கு அதை பற்றி உணர்வுகளையும் அதற்கான செயலாக்கத்தையும் காட்டும். ஏன் என்று கேட்டால் பல்வேறுபட்ட குருமார்களும் பல்வேறுபட்ட சாமியார்களும் வெளிநாட்டுக்கு சென்ற கதைகள் வேறு. நம் வெளிநாட்டுக்கு சென்ற போது அந்த செயலாக்கங்கள் வேறு வடிவத்தில் இருப்பதை காலமும் பிரபஞ்சமும் அதை துல்லியமாக இந்த உலகத்துக்கு என்ன செயலாக்கம் என்பதை காட்டும். அதுதான் நாம் கருதுகிறோம். ஏன் என்று கேட்டால் மோகம் என்பது, காதல் என்பது, ஆசை என்பது, பாசம் என்பதெல்லாம் மனித செயல். காலத்தால் இயற்கையாக தானாக ஒரு செயல் நிகழப்பட வேண்டும். அதுதான் உணர்ந்தால் அது தானாக நிகழும். வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு செயல், அந்த செயலாக்கங்கள் எல்லாம் இந்த காலத்தால் தீர்மானிக்கப்பட்டு நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு அந்த பிரபஞ்சம்
அந்த சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. காலம் கனிந்து சரியான சந்தர்ப்பங்கள் அதுவே நம்மளை ஒரு செயலாக்கத்துக்குள் இட்டு சென்றதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு பாதையை திறக்கும் பட்சத்தில் அதற்கான பணிகள் தீவிரமாக ஒரு செயலாக பணியாக இருக்கும். அதனால் ஒரு நிச்சயமாக அதற்கான ஒரு பெரும் செயலாக்கமாக இந்த புத்தகம் ஒரு முன் உதாரணமாக ஒரு பெரும் செயலாக இருக்க போகிறது. இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ யோகிகள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ யோகிகள் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்து விட்டார்கள். மேலை நாடுகளுக்கு பெரும் செயலாக்கம் செய்ய வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அதனால் மேலை நாடுகளில் நம் பணி, நம்மளுடைய செயல் நிச்சயமாக இந்த செயலாக்கத்தில் தேவைப்படும். அந்த செயலாக்கத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் நமக்கு காட்டுகிறது. நம் காலம் என்ன கட்டளை இடுகிறதோ, காலம் என்ன செயலாக்கம் செய்கிறதோ அதுபடி கிட்டட்டும். நம் ஒன்றுமில்லை, அதுவாக அதுவே நடக்கட்டும், அப்படி என்று காத்து கொண்டிருக்கிறோம். காலத்தின் செயலாக்கத்தின்படி நிச்சயமாக உலகம் முழுக்க, உலக நாடுகள் முழுக்க, மேலை நாடுகள் முழுக்க ஒரு சமாதானத்தை மட்டும் அல்லாமல் நிச்சயமாக இந்த உணரும் திறனை நிச்சயமாக ஒரு ஏற்படுத்துவதற்கும் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தையும் பெரும் மாற்றத்தையும் பின்னாட்களில் உருவாக்க ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துவதற்கான ஒரு தருணம் வந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அது நிகழும் போதும் இன்னும் பெரிய மாற்றத்தையும் இன்னும் பெரிய செயலாக்கத்தையும் ஒரு செயலாக மாறத் தொடங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் வெளிவரப்போகும் இந்த புத்தகத்துடைய அந்த தொகுப்புகள் பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு செயலாக இருக்கிறது. தமிழில் அது உருவாகி கொண்டிருக்கிறது. அதே செயலாக்கத்தில் ஆங்கிலத்திலையும் பணிகளை தொடங்குவதற்கு இன்னும் ஓரிரு நாளில் அதையும் ஆங்கிலத்தில் தொடங்குவதற்கான பணிகளையும் தொடங்க இருக்கிறோம். அது வெளிவரும் தேதி அன்று நம்மளோடு பயணிக்கிறவர்கள் ஒன்றாக சேர்ந்து அதை வெளியிடுவதற்கான அத்தனை ஆயத்த பணிகளையும் நீங்களும் இணைந்து கொண்டு ஒரு பணி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.